இங்க இங்க மானங்கட்ட கூட்டமாயிட்டோம் நாங்க. அதனால நீ வந்து நின்னுக்கிட்டு ஒரே ரேஷன் கார்டு அவனுக்கு வாக்குரிமை கொடுன்ற. இந்த 10 ஆண்டுகள் ஐயா மோடி பிரதமர் ஆனதுல இருந்து எத்தனை லட்சம் பேர் வண்டி இருக்கான்? ஒரு நாளைக்கு 4000 பேர் தொடர் வண்டியில வந்து இறங்குறான். எங்க இருக்கான்? எல்லாருக்கும் வாக்குரிமை கொடுத்தா அவன் ஒரே மொழி இந்திங்கிற அடிப்படையில ஒருங்கிணைஞ்சிருவான். நாங்க தமிழ்ங்கிற அடிப்படையில ஒருங்கு இணையல. நாங்க பெருத்த இனக்கூட்டத்தில் பெருத்த எண்ணிக்கையில் இருக்கிறது வன்னியன் தான். ஆனால் ஒரே சாதியாவும் நாங்க ஒன்னா நிக்கல. அடுத்து பறையர் ஒரே சாதியாவும் நாங்க ஒன்னா நிக்கல. முக்குளத்தோர், தேவர், கல்லர், மறவர், அகமுடையர் ஒரே சாதி அப்படின்னு கூட ஒன்னா நிக்கல. காவண்டன் நாங்க ஒன்னா நிக்கல. ஆனா ஒரே மொழி அடுப்பில் நாங்க நிக்கல. ஆனா அவன் நிப்பான். 1.25 கோடி 1.5 கோடி ஏறிட்டான்னா பெருத்த சாதின்னு நான் பேசிருக்க முடியாது. அவன் இந்தி அவன் ஒரே மொழியில நின்னு என் நிலத்தையும் அதிகாரத்தையும் அவன் பறிப்பான். நான் அடிமையாவேன், அடிச்சு விரட்டுவான், நிலமற்ற அனாதையா நாடற்று ஓடுவேன். இது இந்த பாருங்க, இந்த தலைவனின் மகனை சத்தியம் பண்ணி சொல்றேன் நடக்கும். நீ எழுதி வை, அன்னைக்கு நான் இருந்தா போராடி தடுப்பேன், இல்லைன்னா நீங்க என்னை தேடுவீங்க. நடக்கும் நடக்கும். இதுதான் வரலாறு முழுக்க நடந்திருக்கு. ஈழத்துல எனக்கு நடந்துச்சு. இங்கே நீங்க ஜாபீலா அங்க அந்த வீட்டுல ஒண்ணு வாடகைக்கு போய் குடியிருந்துருவீங்களா? அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு தீவு தானே அது. இது மாதிரி எத்தனை தீவை காட்ட உங்களுக்கு? இந்த பேராபத்தை நோக்கி போகுது. அவனுக்கு என்ன, எல்லாருக்கும் தனித்தனியா மாநிலம் இருக்கு. உணராம யாரு உணர்வா? அவன் ஏன் ரத்தத்தில் இருக்க வாழ்றானா? ஏன் இனம் சார்ந்த வாழ்றானா? இவனுக்கு என் மொழி சத்தா கவலை இருக்கா? என் நிலம் பறிபோனா கவலை இருக்கா? என் நிலத்தின் வளம் மீத்தேன் ஈத்தேன் எல்லா காவிரி படுகையில மீத்தேன் ஈத்தேன் இருக்குல்ல, கங்கை படுகையில இருக்கா இல்லையா? ஏன் எடுக்கல? நீ ஏன் எடுக்கல? ஏன் அணுவுல கேரளாவுக்கு போன அணுவுல ஏன் இடத்துக்கு இடிந்த கரைக்கு ஏன் வந்துச்சு? அங்க கம்யூனிஸ்டும் காங்கிரஸ் தான் ஆளுது. இங்க இடிந்த கரை அணுவுலை ஆதரிச்ச இதே கம்யூனிஸ்டும் காங்கிரஸ் கேரளாவில் ஏன் எதிர்த்தது? ஏன் எதிர்த்தது? அவன் ஒரே வார்த்தை சொல்றான், வெளிச்சத்தில் வாழ்றதை விட உயிரோட வாழ்வது முக்கியம், எடுத்துக்கிட்டு போ அணுவுல வேணாம்னு. ஏன்? ஏன்னா அங்க பெத்தவன் அப்பனா இருக்கான், அவன் மண்ணின் மகனை ஆள்றான். எனக்கு இங்க எவனோ இருந்தான், நான் சாவதை பத்தி என் ஆத்தாள பெண் தாய் சாகிறது, என் தங்கச்சி தாய் தாலி இருக்கிறது அவனுக்கு கவலை கிடையாது. அதனால வச்சுக்கிட்டான். அந்த சாமிய நான் பார்க்கல, ஓ பாசத்தில் தினம் பார்க்கிறேன். என் தங்க போல ஒரு தங்க உலகில் இல்ல.